32வது கருத்தரங்கம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 32வது கருத்தரங்கில் நிறைய ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட ஆய்வுகளையும் நமக்காக இந்த நிறுவனத்தின் தலைவர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் நன்கு ஆய்வு செய்து நமக்கு மாதந்தோறும் வழங்கி வருகிறார்கள். இதனுடைய பலன்கள் நாம் பயன்படுத்தி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நன்மை தருகிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஆச்சுங்களா? முதல்ல எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் அவர்களுடைய பொற்பாதங்கள் வழங்கி என்னுடைய உரையை துவங்க உள்ளேன். இன்றைக்கி 21/2/2026 சனிக்கிழமை மாசி 9ஆம் நாள். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க திதி சதுர்த்தி திதி, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. கரணம் பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். ஒரு விஷயத்தை தீர்க்கக்கூடிய கரணம் பத்திரை கரணம். ஒருத்தர் வழக்கு தொடுறோம்னா இந்த பத்திரை கரணத்தில் தொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம மனதில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தீர்க்கப்பட உள்ளது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜாதகத்தில் லக்கணாதிபதி அனைத்திற்கும் முக்கியமான ஒரு ஸ்தானாதிபதி லக்கணாதிபதி. இவர் எல்லா ஜாதகத்திலையும் கரெக்டாக உட்காந்துறதில்ல. நிறைய ஜாதகங்களில் 6, 8, 12 உட்காந்துருப்பார், அஸ்தங்க அடைஞ்சிருப்பார், நீச்சம் அடைஞ்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் அடடா நமக்கு ஒரு யோக அமைப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர்றதுண்டு. ஜோதிடம் பார்க்கும் நமக்கும் இந்த ஜாதகத்திற்கு பலன்களை கூட்டி சொல்லலாமா இல்லை குறைச்சி சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வர்றதும் உண்டு. இன்றைக்கி அந்த பிரச்சனையை தான் தீர்க்க உள்ளோம். எப்பயுமே இந்த நான் இப்போ பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய ஜோதிட குரு ஜிகே ஐயா அவனுடைய கருத்துக்கள் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்ததாக அவருடைய கருத்துக்களை அப்படியே நான் ஆய்வுகள் செய்து நிறைய ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்து இந்த ஒரு தொகுப்பை நம்ம எடுத்திருக்கோம். முதல்ல பேசிக்காக பார்த்தோம்னா லக்கணாதிபதி மறைய மாட்டார். அந்த விஷயத்தை நல்லா பல முறை சொல்லிக்கிங்க. லக்கணாதிபதி எந்த சூழலிலும் மறைய மாட்டார். ஆச்சுங்களா? அவர் எங்கே உட்காந்துருக்காருங்க பொறுத்து அவருடைய குணாதிசயங்கள் மாறுதே தவிர லக்கணாதிபதி எந்த சூழ்நிலையும் மறைய மாட்டார். இப்போ ஒரு லக்கணாதிபதி 6, 8, 12 உட்காந்துடுறார். அப்படிங்கும்போது நாம் எடுப்பில் நமக்கு மனதில் தோன்றக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்னா, இந்த ஜாதகர் கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையை வாழ போகிறார் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். இதில் 3 மட்டும் விட்டுறலாம். 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் ஒரு லக்கணாதிபதி இருந்தார்னா நிச்சயமாக அவர் வெளியூர் போனால் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருவார். அதே மாதிரி அந்த லக்கணாதிபதி ஸ்திர லக்கணத்தில் உட்காந்துருந்தார்னா இன்னும் வலு அதிகம். எப்பயுமே ஸ்திர லக்கணங்களுக்கு வலு அதிகங்க. ஒரு காமனாக ஒரு நோட்டு, இதில் ஸ்திர லக்கணங்களுக்கு வலு அதிகம். அதுலேயும் குரு மாதிரி ஒரு சுபகிரகங்கள் ஸ்திர லக்கணத்தில் உட்காந்துட்டா இன்னும் வலு அதிகம். அப்போ லக்கணாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த லக்கணாதிபதி 6இல் அமர்ந்த நபர் சொந்த ஊரை விட்டு வெளியே போனார்னா மிகப்பெரிய அளவில் யோகத்தை அடைகிறார். இதுக்கு நான் கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஃபாரினில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரினில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டு அந்த சொந்த ஊரில் போய் கேட்டால் இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் வெளியூரில் கேட்டால் அவர் பெரிய விஐபியாக இருப்பார். அந்த மாதிரி நபர்கள் இவங்க எல்லாத்து ஜாதத்திலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல லக்கணாதிபதி இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். காமனாக நம்ம பார்க்கும்போது லக்கணாதிபதி 6இல் உட்காந்துட்டாருன்னா அவருக்கு அவரே எதிரி, அவருக்கு அவரே பகையை உருவாக்குவார், அவருக்கு அவரே கடனை உருவாக்குவார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது அனைத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்கிறது தான் இன்னொரு சூட்சமான உண்மை. அப்போ லக்கணாதிபதி 6இல் இருக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. லக்கணாதிபதி 8இல் இருக்காருங்களே, லக்கணாதிபதி 8இல் இருக்கிறது இதே பலன் தான். அவருடைய சொந்த ஊரை விட்டு தனியாக வந்துடுறாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி 8இல் இருக்கிறவங்க ஒன்லி சைல்டாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்கள் ஆய்வுகளில் உட்படுத்தி பாருங்கள். லக்கணாதிபதி 8இல் இருக்கிறவர் ஒன்லி சைல்டாக இருப்பார், அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நவந்து இருப்பார். இப்போ லக்கணாதிபதி 8இல் உட்காந்துருக்கிற ஜாதகர் வெளியூர் போய் சாதிச்சிருக்கார். வெளியூர் போனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் குவிச்சு தந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. லக்கணாதிபதி 12இல் இருந்தால் அவரும் வெளியூர் தான், நாடு கடந்து நாடு போயிடுறாரு. எல்லா வசதிகளும் அவருடைய சொத்துக்களும் வெளிநாட்டிலோ வெளி இடத்துலையோ வாங்கும்போது அவருக்கு நிலைக்குது.
இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கிறது தவறே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பையும் அவருடைய உழைப்பின் மூலம் கிடைச்ச லாபங்களையும் அவர் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் பெரிய அளவில் 6000 சதுரடி 8000 சதுரடி 10,000 சதுரடி வீட்டை கட்டி போட்டு அவர் வெளிநாட்டில் ஒரு 10க்கு 10 ரூமில் தூங்கிட்டு இருப்பார். இந்த வீட்டையும் சொத்தையும் பயன்படுத்துறது யார்? அவங்க குடும்பத்தார், மற்றவர்கள். அப்போ இந்த லக்னாதிபதி வலுத்து இருக்கிறவங்க அந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்க, வலுக்காமல் இருக்கிறவங்க வெளியில் போய் யோகத்தை அனுபவித்து அந்த யோகங்களை மற்றவர்களுக்கு தருகிறார்கள். அதுதான் உண்மை. இப்போ லக்னாதிபதியுடைய பலம் பலவீனம் அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பகுதியாக அதில் பிரிக்கிறோம். 1, 4, 7, 10 கேந்திரங்களில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி. யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி 1, 4, 7, 10 உட்காந்துருக்காரோ அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்துடுவாங்க. இதில் மாற்றமே இல்லை. வந்தவங்க ஜாதகங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முனைப்புகள் அனைத்தும், அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மேன்மைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையே தான் இருக்கும். அதனால் ஒரு லக்னாதிபதி 1, 4, 7, 10 இருக்கிறது யோகம்தான். 1, 5, 9 இருந்தார் என்ன பண்ணுறது? 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திலிருந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அவருடைய உழைப்பு முழுக்க அடுத்த சந்ததியரை உயர்த்துவதற்காகவே பயன்பட்டு கொண்டு இருக்கும். அவருடைய உழைப்பு முழுக்க பொருளாதாரத்தை விட புகழை சேர்ப்பதிலேயே பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். எப்பயுமே 5, 9 புகழ் தருங்க, 1, 4, 7, 10 பொருள் தரும். சரி, இது ரெண்டையும் இடைப்பட்ட இடங்கள் விட்டுருக்கிறோமே. 2ஆம் இடம் இருக்குது, 3ஆம் இடம் இருக்குது, இந்த 11ஆம் இடம் இருக்குது. இந்த இடங்களில் ஒரு லக்னாதிபதி அமர்ந்திருக்கும் போது எந்த மாதிரி பலன்களை அவர் தந்துடுறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய உழைப்பு முயற்சி அதற்கு தகுந்த பலன் நிச்சயம் அவருக்கு கிடைக்குது. இப்போ சொன்ன கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இதில் ஒன்று கூடுதலான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி எந்த சூழலில் மறைந்திருந்தாலும் சரி அவர் லக்கணத்தை பார்த்துட்டாருன்னா யோகாதிபதி. அதே மாதிரி லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறாரு, லக்கணத்தையும் பார்க்கல அப்படின்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்கணத்தை பார்த்துருந்தாலும் யோகாதிபதி. நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன், பெரிய அளவில் அசட் இருக்கும், பார்த்தோம்னா ஜாதகம் ரொம்ப டம்மியாக இருக்கும். என்னடா அது, இதில் இவ்வளோ பெரிய ஒரு பொருளும் இருக்குது, புகழும் இருக்குது, பெரிய தொழில் வச்சுருக்காரு, என்ன காரணம் உள்ளே போய் பார்க்கும்போது சில யோகங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேசிக்காக பார்க்கும்போது லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் தான் அந்த ஜாதகத்தினுடைய ஆணிவேர். அவர் எங்கே இருந்தாலும் மறைய மாட்டார், அவர் எங்கே இருந்தாலும் மற்றவருடைய தயவில் காட்சி அந்த பலனை செஞ்சே தீர்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டுட்டு இப்போ அதனுடைய பலனை நம்ம விசுவலாக பார்க்கலாம். கடகத்தில் ராகு. ஓகே, சொல்லுங்கள் சார். கண்ணியில் குரு, சனி, சுக்கிரன். ஓகே. என்னென்ன நட்சத்திரங்க? ஓகே. ரேவதி நட்சத்திரம் ஓடும்போது மாந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆச்சுங்களா, பயம் ஒரு குழப்பம் அப்படிங்கிறத தர ஆரம்பிச்சிட்டார். இதுங்க தன நட்சத்திரங்களா? இதை சொல்கிறீங்களா? சரிங்க. இப்போ இந்த ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்னு ஒரு டவுட். ஏன்னா இந்த ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள், ஒவ்வொரு வழிமுறைகள். நான் போன மீட்டிங்கில் கூட சர்வாஸ்தக வர்க்க பரலை பற்றி சொன்னோம். அந்த பரலில் டோட்டல் ரிசல்ட் எடுக்கலான்னு சொன்னேன். அந்த முறை, அதற்கு அடுத்தது எடுத்துகிட்டால் பாரம்பரிய முறை, கிரகங்களுடைய இணைவு முறை, அதற்கு அடுத்து எடுத்துகிட்டால் சந்திரன் அடிமுறை, நிறைய இருக்குது. இப்போ எத்தனை முறைகள் படித்தாலும் கடைசியாக ஒரு டவுட் வரும், நம்ம ஜாதகம் யோக ஜாதகமா, என்னென்னமோ சொல்கிறாங்களே மீட்டிங்கில் அப்படின்னு ஒரு இது யோக ஜாதகமா இல்லையா, இதுக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்போ இதனுடைய லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். ஓகேங்களா. லக்கண புள்ளி எதில் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? உத்திராடம் 2.
உத்திராடம் 2 இல்லை, உத்திராடம் 1 தானே வர்க்கத்து வரும், உத்திராடம் 2. ஓகே. இப்போ வர்க்கத்துவம் 2 வரும். லக்கணாதிபதி சனி பகவான். லக்கணாதிபதி எங்கே இருக்காருங்க? லக்கணாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். லக்கணாதிபதி லக்கணத்தை பார்த்துருக்கிறாரா? இல்லை, லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்கல. லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்குடைய கிரகம் லக்கணத்தை பார்த்துருக்காரா? பார்க்கல. சரி, புதன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? சுவாதி. ராகு வந்து இந்த வீட்டை பார்த்துருக்கார். ராகு இந்த வீட்டை பார்த்துருக்கார். அப்போ இது முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டத்தில் யோக ஜாதகம். இது எப்படிங்க சார் எடுக்கிறது? லக்கணாதிபதி இதுதான் சொன்னீங்க, மறுபடியும் லக்கணாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி சொன்னீங்க, அடுத்து நட்சத்திரராதி. எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய சப்டிவிஷன் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ திசை முக்கியம், புத்தி முக்கியம், அந்தரம் முக்கியம், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க இதுவும். இப்போ இது யோக ஜாதகங்கிறது உறுதியாகுது. ஆனால் எப்போ நடக்கும் இந்த யோகங்கிறது? எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகுவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ ஏதாவது ஒன்றில் சம்மந்தப்படும் போது இந்த யோகம் நடக்கும். இந்த ராகுவனுடைய ஏதாவது ஒரு தொடர்பு வேண்டும். ராகு உட்காந்துருக்கிறது எதுங்க? பூசங்களா? ஆயில்யம். இப்போ ஒரு லிங்க் ஆகுது பார்த்தீங்களா? என்ன லிங்க் ஆகுதுங்க? லக்கணாதிபதி நின்ற வீட்டு அவருக்கு வீடு கொடுத்த புதன் அவர் வந்து லிங்க் ஆகிருக்கிறார் ராகுவோட. அவர் ராகுவோட லிங்க் ஆகிருக்கார். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை நடந்திருக்கு. நட்சத்திர பரிவர்த்தனை நடந்திருக்கு, அதாவது ஆயில்யம் சுவாதி. ஸோ வந்து இந்த ஜாதகம் யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய எந்த ஒரு திசாபுத்தியிலும் சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்துக்கு புதன் திசைங்கிறதோ புதன் புத்திங்கிறதோ புதன் அந்தரமோ நமக்கு 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த திசாபுத்தியில் தான் இந்த யோகம் செயல்படும். என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார்? 9. கண்டிப்பாக ஒரு ராகுவனுடைய புத்தியிலையோ புதனுடைய புத்தியிலையோ நிச்சயமாக அவர் பப்ளிக் சர்வீஸ் செஞ்சு இவர் ஃபேமஸ் ஆயிடுவார். பப்ளிக்கில் ஒரு சேவை செய்து இவர் புகழடைவார். ஓகே. இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இவருக்கு வந்து புகழ் மேல் நாட்டமா பொருள் மேல் நாட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் மேலே தான் நாட்டம். உண்மையிலேயே சொல்லப்போனால் பொருள் மேலே நாட்டம் அல்ல. ஏன் எதை வச்சுங்க? இதுக்கு முதல்லையே சொன்ன காரணம் தான். 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் லக்கணாதிபதி இருக்கும்போது புகழ் மட்டுமே. இன்னொன்று இருக்குது, இவருடைய நோக்கம் முழுக்க அவருடைய அடுத்த சந்ததிக்கு முழுக்க ஒரு பொருளாதார விருத்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார். இவருடைய வாழ்நாளில் கிடைக்காத எல்லா விஷயங்களும் அவருடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது காமனாக சொல்கிறது தானே, நம்மளோட குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது தானே நம்ம நினைப்போம். ஆனால் நிறைய குழந்தைகளை நான் கவனிச்சிருக்கேன், அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்பா நல்லா சௌரியமாக ஜாலியாக ப்ளே பாயாக இருந்துட்டு போயிருக்காரு, பையன் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க அடுத்த சந்ததியருக்கு பொருளாதார வளர்ச்சியும் புகழையும் சேர்த்தி கொடுத்து விட்டு தான் போகிறார். அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய ஒரு நோக்கம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ஸ்தானாதிபதியினுடைய பரிவர்த்தனை இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனையாக இருக்குது. இது உள்ளே போனோம்னா வெவ்வேறு மாதிரி டாபிக் கொண்டு போயிடும். இருந்தாலும் ஒரு சின்னதாக மட்டும் சொல்லிட்டு போகலாம். பரிவர்த்தனை கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக வேலை செய்யும். ஒரு பரிவர்த்தனை 7-3 இருந்துச்சுங்க. 7-3 ஒரு பரிவர்த்தனை. இது நடந்த விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த பையன் வந்து பொண்ணு பார்க்க போகிறார். அந்த வீட்டில் 2 பொண்ணு, 2 பொண்ணுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். அடுத்தடுத்த குழந்தைகள். முதல் பொண்ணை பார்த்துட்டாரு, மூத்த பொண்ணை பார்த்துட்டாரு, பேசிட்டாரு, கிட்டத்தட்ட சாப்பிட்டு போயிட்டாங்க. எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. பத்திரிக்கைக்கு வந்துருச்சு. அப்போ மாப்பிள்ளை ஒரு கருத்து சொல்கிறாரு, சின்ன பொண்ணை நான் கட்டிக்கிறேங்கிறாரு. இந்த பரிவர்த்தனை என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள். என்ன அது வித்தியாசமாக போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாங்க. உறுதியாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? அவசரமாக அந்த இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை செஞ்சாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், இது என்ன செய்யும்? அப்போ இங்கே இருக்கிற கிரகம் போய் அங்கே வேலை செய்யும், அங்கே இருக்க அப்படியே வேலை செய்யாதுங்க. அந்த ஸ்தானத்தை அதிபதியாக வேலை செய்யுங்கிறது ஓகே. ஆனால் பலன்கள் எப்படி இருக்கும்னா இதை நினச்சிங்கன்னா இது நடக்கும், இதை நினச்சா இது நடக்கும். புகழ் வரும்போது அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவார். 9-10 பரிவர்த்தனைங்கிறது ஒரு புகழ் வரும்போது குடும்பத்தை விட்டு பிரிகிறார், அல்லது குடும்பத்தை விட்டு பிரியும் போது ஒரு புகழ் அடைகிறார். பிரியறதுன்னா என்னை விட்டுட்டு போயிடுறது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. ஒரு தொழில் விஷயமா வேற இடத்துல அவர் வாழ்கிறாரு, ஒரு தொழில் விஷயமா நகர்ந்து போகிறார், அப்போ இவர் சாதிக்கிறார். இப்போ இந்த ஜாதத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு 3 விஷயத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். பெரிய விஷயமா எடுத்துருக்கிறோம். இது வந்து லைஃப் லாங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா கடந்து போன தசாபுத்திகளை கம்பேர் பண்ணிங்கனாலும் இது நிச்சயம் கரெக்டாக தான் இருக்கும்.
நான் இந்த கருத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆய்வு செஞ்ச ஜாதகங்கள் ஒரு 100க்கு மேலே இருக்கும். 100 ஜாதகத்துக்கு மேலே நான் ஆய்வு பண்ணி தான் அந்த கருத்தை ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் மறுபடியும் ஏன்னா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் சொல்லிட்டாலும் நீங்களும் வந்து பார்க்குறீங்க. எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மேலே எனக்கு 100% நம்பிக்கை. மறுபடியும் அப்படியே நான் பயன்படுத்தி பார்த்தேன். அதில் கிடைச்ச விஷயங்கள் நான் தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த பரிவர்த்தனை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். லக்னாதிபதி 9ல் இருக்கார், பொருளை விட புகழை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பொருளை கிடைக்காதனா நிச்சயம் பொருள் கிடைக்கும். அது வந்து அடுத்த சந்ததியருக்கு அவர் உருவாக்கி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குடும்பத்துக்காகவோ தொழில் குடும்பம் ரெண்டும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒன்றை விட்டு கொடுத்தா ஒன்று கிடைக்கும். இந்த 3 விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துக்கிட்டுங்க. இந்த லக்கணத்தில் இந்த லக்கணாதிபதியுடைய நிலை இதில் பார்த்துக்கிட்டோம். ஓகே, அடுத்ததாக ஒரு சின்ன ஜாதகம் ஒன்று போட்டுக்கலாம், இன்னொன்று போட்டுக்கலாம். சார் வேறு ஏதாச்சும் கேட்கணும் இல்லையா? அதான் போட்டுக்கலாம். ஓகே, அந்த ஸ்தானத்தை பற்றி நம்ம இப்போ எடுக்கலை. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா லக்கணாதிபதி மட்டுமே. அதாவதுங்கய்யா, இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று உண்மையை சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலில் வாழுதில்ல ஆமை, அந்த ஆமை என்ன பண்ணுமா? ஓகே, அதுவும் நான் ஓகே, நான் இன்னும் சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஆமை என்ன பண்ணுமா? கரையில் முட்டையிட்டுட்டு கடலுக்குள்ளார நல்லா சுற்றும். ஆனால் அதோட எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? முட்டை மேலே இருக்கும். லக்கணாதிபதி எங்கே வேணாலும் சுற்றிட்டு போகிறாரு, கவலை இல்லை. அவருடைய கவனம் முழுக்க லக்கணத்தின் மேலே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், யாரை பிடிச்சி அந்த வேலை நடக்கும் அப்படின்னு தான் அந்த யோகாதிபதி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கார். ஸோ எல்லா ஜாதகங்களும் யோக ஜாதகங்களே, இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நேரங்காலம் வரணும். சாதாரணமாக இருந்தவங்க இன்றைக்கி பெரிய ஆளாக இல்லையா? அதே மாதிரி தான் அந்த யோக காலங்கள் வரும்போது நம்ம அந்த யோக காலங்களை முன்னாடியே என்ன கணிக்கிறதுக்காகத்தான் இந்த மெத்தட் நம்ம சொல்லித்தரோம். நிச்சயமாக அது கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள் சார். ரிஷப லக்னம், சனி வக்ரம். ஓகே ஓகே, கிருத்திகை 3ஆம் பாதம். இப்போ இன்னொன்று பழைய ஜாதகத்தில் ஒரு சின்ன பாயிண்ட்டுன்னு ஞாபகப்படுத்தினேன். புதன் வக்ரம் அடைஞ்சால் என்னங்க? புதன் வக்ரம் அடைந்தால் என்ன? புதன் வக்ரம் அடைஞ்சால் நல்ல அறிவாளி. ஆனால் அந்த அறிவுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. அறிவுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. வக்கர கேட்குறேன் அதான் செய்யும். புதன் நீச்சம் அடைஞ்சா என்ன? அதை விட அறிவாளி. ஆனால் எல்லாமே வாங்கி வச்சுட்டு வேடிக்கை தான் பார்ப்பார். கேட்டால் 4 டிகிரி முடிச்சுட்டு வம்பார். சார் வேறு முடிச்சிங்களா, அதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்களா? வேண்டியது இல்லைங்க சார், நான் பிஸ்னஸை பார்க்குறேன் சார். அப்புறம் இதுக்கு 4 டிகிரி முடிச்சிங்க? அறிவை வந்து வெளிப்படுத்தணும். தெனாலிராமன் மாதிரி ஒரு புகழடையின் அறிவை வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணோம். புதன் வக்கரம் அடைஞ்சால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோதிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஞானம் உடையவர்னு அர்த்தம். ஜோதிடத்தை கற்றுக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னா புதன் வக்கரம் அடைஞ்சவங்க தான். புதன் ராகுனுடைய சம்பந்தம் அடைஞ்சால் ஜோதிடம் அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே புதன் வக்கரம் அடையும் போது இன்னும் ஸ்ட்ராங். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுவாதி சொல்லிக்கவே வேண்டியதில்லை, மிகப்பெரிய அளவில் அதர்வண வேதத்தை தோண்டி எடுத்த ராகுனுடைய ஸ்டார். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ஜோதிட ஆய்வுகள் இவர் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல போட்ட ஜாதகம். சொல்லுங்கய்யா. நிறைந்த தனம். ஆமாம் ஆமாம், கரெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் வலுத்தவங்க வாய் அடக்க மாட்டாங்க. புதன் மறைந்தால் தனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பேசாமல் இருந்தால் பணம். எங்கே லாபம் கிடைக்கும் போது இந்த புதன் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, சார் அது எனக்கு தெரியும் சார், விடுங்க சார் அப்படிம்பாங்க. அவர் உதவி பண்ண வந்திருப்பார், புரியுங்களா? வாய் அடக்கினால் தனம். அதுதான் புதன் மறைந்தால் தனம். அதுதான் முக்கியமான விஷயம். புதனை பொறுத்த வரைக்குங்க நல்ல பேச்சாற்றல் மற்றது இதெல்லாம் கொடுத்துருது. ஆனால் அவசரத்தனத்தையும் கொடுத்துருது. அதே மாதிரி புதன் இரட்டைத்தன்மையுடைய கிரகம். புதன் 2 முறை முயற்சிக்கக்கூடிய கிரகம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கன்னியால் அதாவது உபயலக்கணங்களில் வந்து லக்கணம் அமைஞ்சிருந்தாலும் சரி, உபயலக்கணத்தில் ராசிகள் அமைஞ்சிருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே 2 டைம் செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விஷயத்தை ஒரே டைமில் முடிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் 2 தடவை போக வேண்டியிருக்கு. ஒருத்தர் சாதாரணமாக ஒரு கண் ஆப்ரேஷனுக்காக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். சார் நான் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. என்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்கன்னா புதன்கிழமை. வேண்டவே வேண்டாங்கண்ணே. இல்லைங்க, ஒரு பெரிய டாக்டர் அன்றைக்கி தான் புதன்கிழமை கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏன், என்ன காரணம்? ஒரு சின்ன லாஜிக் தான், சொல்லுங்கள் பார்க்கலாம். புதன் வந்து கன்னியா ராசிங்க, புதன்கிழமை. கண்ணை குறிக்கிறது சுக்கிரன். கண்ணை குறிக்கிறது சுக்கிரன். இப்போ பாருங்க, இதில் நிறைய டிப்ஸும் வரும். என்னென்னா, புதன்கிழமை கண் ஆப்ரேஷனோ கண் ட்ரீட்மெண்ட்டோ எடுத்தால் மீண்டும் எடுக்க வேண்டி வருகிறது. ஒருத்தருக்கு சொல்லாமல் கேட்டு பக்கத்தில் தாங்க அவர் போயிட்டு மறுபடியும் திருப்பி ஆப்ரேஷன் பண்ணார். அதே மாதிரி காட்டுக்கு நான் போய் பார்க்கணும் சார், என்ன கிழமை போகிறது? என்ன கிழமை போகக்கூடாது. எனக்கு அப்பாயின்மெண்ட் டாக்டர் கொடுக்குறப்ப தான் நான் போக முடியும், அது உண்மை தான். ஆனால் எந்த கிழமையை தவிர்க்கணும்? நாமளாம் ஒரு யோசனை பண்ணுவோமே. இல்லை, வெள்ளிக்கிழமை ஓகே. அடுத்தது இதயத்துக்கு யாருங்க? சூரியன், குருவும் எடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ
வெள்ளிக்கிழமை சூரியன் நீச்சமடைகிறார், அதாவது துளாராசி. குரு நீச்சமடைகிறது சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை அவர் போகக்கூடாது. தலையில் ஒரு எம்ஆர்ஐ எடுக்க போகிறேங்க, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போகக்கூடாது. தலை எங்கே இருக்குங்க? மேசத்தில் இருக்குது. இந்த இடத்துல மேசத்துக்கு என்ன நிலை? நீச்சம். இந்த ஒரு சின்ன சின்ன இது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜோதிடம் வந்துடும். ஓகேங்களா? சரி சரி. சனி வக்ரம் அடைவது சிறப்பா? மிக மிக சிறப்பு. சனி வக்ரம் அடைவது மிக மிக சிறப்பு. அந்த வக்ரம் அடைந்த சனி கூட ஒரு வக்ர கிரகம் சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட யோகம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் யார் ஜாதியால் பார்த்து பாருங்கள், ராகு சனி இணைவு இதை வந்து நம்ம மோசமாக சொல்லுவோம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வக்ரம் அடைந்த சனியோட இணையும் போது மிகப்பெரிய யோகம். ராகு செவ்வாய் இணைவு நாம் அதை தவறாக சொல்லுவோம், ஆனால் அந்த செவ்வாய் வக்ரம் அடைஞ்சது தான் மிகப்பெரிய யோகம். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஜாதகங்களை நான் கவனித்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜாதகத்தில் நல்ல ஒரு ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்களதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். செவ்வாய் சனி ரெண்டுமே வக்ரம். ஏன் செவ்வாயும் வக்ரம் சனியும் வக்ரம்? இவர் எப்படி பப்ளிக் சர்வீஸ், சனினா பப்ளிக் சர்வீஸு, செவ்வாய்னா யூனிஃபார்ம் ஃபோர்ஸு, இவர் எப்படி செஞ்சிருப்பாருன்னு பார்த்தா வக்ரமும் -2 வேலை செஞ்சிருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அடைந்தவர்கள் தொழிலில் நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க. இந்த விஷயத்தை நாங்கள் 2வது சொன்னது யோசனை பண்ணோம். நாலேஜ் உள்ளவங்க அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க, ஒரு சூழ்நிலையில் நிறுத்துகிறாங்க, மீண்டும் செய்கிறாங்க. இதெல்லாம் சனி வக்ரத்தில் வரும். ஓகேங்க. ரிஷபலக்கணம். அடுத்தது சார் கேது பூசம் 3. ஓகேங்க. அஸ்தம் 4. ஓகேங்க. ஓகேங்க. செவ்வா மீனத்தில். ஓகே. உத்திரட்டாதி. ஓகே ஓகே. அடுத்ததுங்க ராகு கேது. கேது பூசத்தில் இருக்கார், ராகு மகரத்தில் இருக்கார். எதுலைங்க? மகரத்துலையா? சுக்கிரன் மாந்தி. திருமண வாழ்க்கை எப்படி போச்சுங்க? தொந்தரவு இல்லாமல் போச்சுங்களா? திருமணம் எப்படி நடந்தது? திருமணத்தின் போது சொல்லுங்கள். லேட் மேரேஜ். ஓகே ஓகே. ஒரே இனமாக வந்துச்சிங்களா? மாறுதல் ஏதாச்சும் வந்துச்சிங்களா? ஒரே இனம். ஓகே. இந்த சுக்கிரன் ராகுனுடைய கம்பேரிசனாக தசாபுத்தி வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ தான் ப்ராப்ளம் வரும். ஓகே. இப்போ வந்து லக்கணாதிபதி எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு எங்கே இருக்காருங்க? 9ஆம் இடத்துல இருக்கார். லக்கணாதிபதியை லக்கணாதிபதி பார்க்குறாரா? பார்க்கல. லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்கணத்தை பார்க்குறாரா? லக்கணத்திலே போய் உட்காந்துருக்கார். இப்போ இதுலேருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க. இந்த சொத்தை நீங்கள் முழுசும் பயன்படுத்துகிறீங்களா, பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாரிசு கொடுக்குறீங்களா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது இந்த இடம் தான். அதாவது லக்கணாதிபதி லக்கணத்துக்கு இடம் கொடுத்தவர் லக்கணத்திலே வந்து உட்காரும்போது இந்த யோகம் கிடைக்குது. ஒருவேளை இந்த சுக்கிரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த சொத்தை பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? ஏதாச்சும் குழப்பம் இருக்குங்களா? அதாவது லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்குறாரான்னு பார்க்குறோம், பார்க்கல. லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் இங்கே உட்காந்துட்டாரு. இங்கேருந்து ஒரு பரிவர்த்தனை மூலம் லக்கணத்துக்கே வந்து உட்காந்துடுறாரு. இது வந்து மிகச் சிறப்பான ஒரு யோகா அமைப்பு. அதாவது நம்மளுடைய உழைப்பை நாமளே பயன்படுத்துகிறோன்னா இதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சின்ன வயசுலேருந்து பயங்கர கடின உழைப்பாளி, படிப்படியாக மேலே வர்றாரு, சீக்கிரமாக பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டார், 50 நெருங்குறாரு, மிகப்பெரிய அளவில் சுகர். அவருடைய சொத்துக்கள் மூலமாக வந்ததில் அவர் உணவை கூட சரியான முறையில் சாப்பிட முடியல. இப்போ லக்கணாதிபதி வலு குறைஞ்சிட்டா, அதாவது லக்கணம் வலு குறைஞ்சிட்டா, லக்கணாதிபதி பார்வையோ லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதியோ அதை தொடர்பு இல்லைன்னா அவருடைய உழைப்பு இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், ஆனால் அவர் பயன்படுத்திக்க முடியாது. ஆச்சுங்களா? இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. நான் இதில் வந்து இன்னொரு நண்பர் ஒருத்தருக்கு இதை வந்து இந்த ஆய்வு மூலம் ஒரு பெரிய ரிலீஃப் பண்ணி கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, அவருடைய இப்போ உதாரணத்துக்கு இவர் ஜாதி எடுக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கேஸ் நடத்துகிறார் அவர் சொத்து மேரில். இந்த 4ஆம் அதிபதி கிரகம் இந்த 4ஆம் இடத்துக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லை அவர் ஜாதகத்தில்.
நான் சொல்லிட்டேன் சார், கேஸ் நடத்தினா மன நிம்மதி போயிடும். அப்போ எனக்கு சொத்து விட்டுற சொல்கிறீங்களா அப்படின்னாரு. நிச்சயம் கிடையாது, நீங்கள் காம்ப்ரமைஸில் போகணும். அப்படி போக முடியல அப்படின்னா பையன் பேரில் கேஸை மாற்றுங்கன்னு. ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு இடத்தையுமே அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்திலேருந்து நவுந்துருச்சுன்னா நம்ம ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஆமாம், நம்ம பிராப்தம் அவ்வளோதான். சும்மா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு குதிக்கணும்னாலும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இது என்ன ஆகும்னா கால விரயத்தை கொண்டு போய் விட்டுரும், மன உளைச்சலை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் வந்துங்க இதை பார்க்கணும். அதே ஒரு வேளை இங்கே அடிச்சிருச்சுன்னு வைங்களேன், 7ஆம் இடத்துல அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சரண்டர் ஆகிடணும், வேறு வழியே இல்லை. கிடைப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்ந்து பழகிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அவர் காலம் முழுக்க இங்கே ஓரியாட்டம் பண்ணுறக்கே சரியாக போயிடும். எங்கே? கலத்திர ஸ்தானத்தில் மனைவியுடன். அதனால் வந்துங்க இந்த ஸ்தானத்தினுடைய ஆய்வு அப்படிங்கிறது லக்கணத்துக்கு மட்டுமல்ல மற்ற கட்டங்களுக்கும் பொருந்தும். ஆனால் மிக மிக முக்கியமாக பொருந்துறது வந்து லக்கணத்தை தான். இந்த லக்கணாதிபதி எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும். இப்போ இவருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நண்பருக்கு வந்து 9ல் இருக்கார். ஓகே, இவர் வந்து தர்ம கர்மஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் மட்டும் இவருடைய லிங்க் வருது. இதே லக்கணாதிபதி ஒருவேளை இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம், 12ல் இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணாதிபதி 12ல் போய் உட்காந்துட்டார். இவர் கம்முன்னு அவர் பிறந்த இடத்த விட்டு நவுந்துடணும். ஃபஸ்ட்டு நவுந்துடணும். நவுந்துட்டார், வெளியூர் போனார், ஒரு வேலையை பிடிச்சாரு, ஒரு தொழிலை பிடிச்சாரு, நல்லா டெவலப் ஆகிட்டார். ஓகே, இப்போ இது யோக ஜாதகமாங்கிறக்குள்ளார வரும். இப்போ யோக ஜாதகமாங்கிறது எப்படி நிர்ணயம் பண்ணுறது? லக்கணாதிபதி சுக்கிரன், லக்கணத்தை பார்க்குறக்கு வழி இல்லை, லக்கணத்துக்கு 12ல் இருக்கார். இப்போ லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி எடுத்திருக்காரு இல்லையா, செவ்வாய். இந்த செவ்வாய் வந்துங்க லக்கணத்தை பார்த்துட்டாருன்னா பிரச்சனை சால்வ். அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல இருந்தாருன்னா ஓகே. 4ஆம் பார்வை பார்த்தாருன்னா சூப்பராக வந்துடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு லக்கணம், மகர லக்கணம், சிம்மத்தில் செவ்வாய், இல்லை சிம்ம லக்கணம், மகரத்தில் செவ்வாய். லக்கணாதிபதி சூரியன் கன்னியில், லக்கணாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அவருக்கு பவரே கிடையாது, உட்காந்துட்டார். ஆனால் இந்த உட்காந்த இடத்துல இந்த இடத்துல உட்காந்துட்டாலும் இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை கிடைச்சது பாருங்க, அது வந்து அவர் லிஃப்ட் பண்ணிடுச்சு. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை லிஃப்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்துங்க விருச்சக லக்கணம் வச்சுக்கோங்க, இங்கே போய் செவ்வாய் உட்காந்துட்டார். யோகமா? 100% யோகம். நான் வேறு ஸ்தான பலத்தில் சொல்ல, 6ல் செவ்வாய் இருக்கிறார் அந்த மாதிரி கணக்கு நான் போகலை. லக்கணத்தை அந்த லக்கணாதிபதி பார்த்துட்டார், அவ்வளோதாங்க. லக்கணாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் மறைய மாட்டார். லக்கணாதிபதிக்கு பலகீனமான இடங்கள்னு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பலகீனமான இடங்கள்னு எதுவும் கிடையாது. ஆனால் பெரிய யோகங்கள் இல்லாத இடங்கள்னு இருக்குது. அது எந்தெந்த இடம்னு பார்க்கும்போது 3, 2, 11. அப்போ பார்த்தா லக்கணாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் எடுத்ததெல்லாம் லாபம் தான் நம்ம படிச்சிருக்கோம் பாரம்பரியத்தில். நானும் அப்படி தான் படித்தேன். ஆனால் இந்த ஆய்வில் வரும்போது என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானங்களுக்கு வலு கிடைக்கல. இது சம்மந்தமாக நம்ம குருநாதர்கிட்ட கலந்தாலும் போது அவர் குறிப்பிட்டு சொன்னதும் இதுதாங்க கரெக்டுன்னு சொன்னார். அப்போ பாரம்பரியத்தில் நாங்கள் படிச்சிருக்கீங்களே லக்கணாதிபதி 11ல் இருந்தால் என்னதாங்க பலன் அப்படிங்கல. என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச பலன், லக்கணாதிபதி யாருக்காச்சும் 11ல் இருக்குங்களா? அப்படி ஒரு நபர் இருந்தால் உங்களுக்கு இருக்குங்களா? அவருக்கு பயன் தராத எந்த ஒரு நொடியும் செலவு பண்ண மாட்டார், எந்த ஒரு பேச்சையும் பேச மாட்டார், ஒரு நொடியோட வீண் பண்ண மாட்டார். யாருங்க? லக்கணத்துக்கு 11ல் லக்கணாதிபதி இருக்கிறவர். இது 100% கரெக்டாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நிச்சயம் கிடைச்சே தீரும். அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் அதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பார்க்கும்போது லக்கணாதிபதி 11ல் இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் நார்மலாக உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நிச்சயம் கிடைத்தே தீரும். மற்ற இடங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் யோகங்களை தரும். இன்றைக்கி இந்த உதாரண ஜாதகம் போட்டதில் 2-3 விஷயங்கள் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தேன். லக்கணாதிபதி 6ல் மறைஞ்சா போச்சு, லக்கணாதிபதி 8ல் உட்காந்தா போச்சு, 12ல் உட்காந்தா போச்சு, அப்படிலாம் கிடையாதுங்க. 100% லக்கணாதிபதி எங்கே இருந்தாலும் லக்கணாதிபதியே தான். ஒரு குடும்பத் தலைவன் கடனாளர் இருந்தாலும் கடனாளியாக இருந்தாலும் குடும்பத் தலைவன் தான், சொத்துக்காரனாக இருந்தாலும் குடும்பத் தலைவன் தான், நோயாளியாக இருந்தாலும் குடும்பத் தலைவன் தான். இப்போ இந்த கடனாளியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் கை கட்டி நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இருக்கீங்களா, நம்ம குடும்பத்துக்காக அவர் பாடுபட்டு இருக்காருன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல இருக்காருன்னா எங்கேயோ ஒன்று அவர் சௌரியத்தை குறைச்சிக்கிட்டு நல்ல உணவு இல்லாமல் நல்ல உறைவிடம் இல்லாமல் தன் குடும்பத்தை கோடீஸ்வரனாக வாழ வைக்கிறக்காக உழைச்சிட்டு இருக்கார் வெளிநாட்டில். அந்த மாதிரி ஜாதகம்லாம் லக்கணத்துக்கு 8ல் பார்த்துருக்கேன். லக்கணாதிபதியா துபாயில் இருக்காங்க, போலந்தில் இருக்காங்க, நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் 8ல் இருக்குது. அதே மாதிரி 12ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்தே வருஷக்கணக்காக இருக்கும், வெளியே தான் ரன்னிங்கில் இருப்பாங்க, ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கும்.
இதில் அவர் சம்பாதிச்ச பணத்தை அவர் அனுபவிக்கணும்னா லக்கணத்தை லக்கணாதிபதி பார்த்துருக்கணும், இல்லாட்டி லக்கணாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி அல்லது நட்சத்திராதிபதி பார்த்தே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அவர் வெறும் மிஷின் தான், சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதே அமைப்பு அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸாக யோசனை பண்ணிக்கணும். இந்த அனுபவிக்கிற யோகம் இருக்கிற குழந்தைகள், ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, 3 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்க. இன்றைக்கெல்லாம் ஒன்று தான் இருக்குது. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க இல்லைங்களா நம்ம அதில் இந்த லக்கணம் சம்மந்தப்பட்ட நபர்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்களுடைய பெரிய ஒரு உழைப்பு இன்புட் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருக்கும். அதுக்காக கஷ்டப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காதுன்னா குறைவாக கிடைக்கும். இது காரணம் என்னன்னு ஆய்வு பண்ணும்போது கிடைச்ச விஷயம் தான் அது. அப்போ லக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சம்மந்தம் பண்ணணும். சம்மந்தமே படலை என்ன பண்ணலாம், நம்ம பிராப்தம் ஓகே, நமக்கு வேறு என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது லக்கணத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது, 5 9 இருக்குது, 1 4 7 10 இருக்குது, அதில் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய முயற்சிகள் செய்யும்போது இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அது சக்ஸஸுங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸில் கொண்டு போய் முதலீடு போடுறோம், ஒரு திருமணத்தை செய்கிறோம், ஒரு சொத்து வாங்க போகிறோம், அல்லது சொத்தை கரார் பண்ணி வைக்க போகிறோம். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இருக்குதான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயம் 100% நல்லாவே இருக்கும். அப்போ இந்த சாரம் வர்றது, மற்றது கோச்சாரம் இதெல்லாம் தொந்தரவு தராதுன்னா நிச்சயம் தரும். மழை பெய்யுதுன்னா மழையை நிறுத்த முடியாது, குறை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். நம்மளுக்கு உண்டான அந்த யோக அமைப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போதுங்க ஒவ்வொரு ஜாதத்திலும் ஒவ்வொரு யோகங்கள். இந்த ஜாதகம் யோக ஜாதகமாக எப்படிங்க, இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் யோக ஜாதகம் தான். இந்த ஜாதகம் எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, பொருளை நோக்கி புகழை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த சந்ததியருக்கு இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தந்துவிட்டு தன்னுடைய வாழ்நாளை பூர்த்தி செய்யணும் இருக்கு. ஓகேங்களா? சரிங்க. மற்ற இதெல்லாம் எடுத்தோம்னா என்ன வரும், சாரபுதம் போனோம்னா சாரபலங்கள் நிறைய வித்தியாசங்கள் வரும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ரிசல்ட் இதாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் போட்டு பாருங்க, ஒரே பாயிண்ட் இதே தான். அமைப்பு எனக்கு பிராப்தம் இருக்கா இல்லையா, பிராப்தம் இல்லையா, சரி விடு, யாருக்கு இருக்குது எங்கள் வீட்டில் இவங்களுக்கு இருக்கா, சந்தோஷம், நான் உழைக்கிறேன் அப்படின்னு போயிடணும். இந்த மாதிரி செய்யணுங்க. ஓகேங்க சார். எப்படிங்க சார்? சரி. இப்போ இதில் இன்னொரு பாயிண்டாக ஒன்று என்ன எடுக்கிறோம்னா, லக்கணங்களில் சரஸ்திரம் உபயம் இருக்கு இல்லைங்களா, இதில் லக்கணாதிபதியினுடைய நிலை, இதில் லக்கணாதிபதியினுடைய நிலை, இதில் லக்கணாதிபதியினுடைய நிலை, இந்த மூணையும் நாம் பார்க்க போகிறோம். இதில் இந்த சரலக்கணத்தில் லக்கணாதிபதி இருக்கக்கூடிய ஜாதகர் ஆளுமை அதிகம், சூழ்நிலைகளை பயன்படுத்துறதுக்கு அவர் மிஸ் பண்ணுவார். வளைந்து போகக்கூடிய தன்மை இருக்காது. சரத்தில் இருக்கையில். ஸ்திரத்தில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா யோகம். இவர் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார் அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார். உபயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 முறை. இதில் இன்னொரு யோகம் என்னென்னா, அந்த உபய லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தாத்தா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வச்சுருப்பார். அப்பா அதை வளர்த்திருப்பார். அவர் கையில் அது வந்துடும். நோவாம நுகுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உபயலக்கணம் தான். உபயலக்கணத்துக்கு அந்த யோகம் உண்டு. இதே யோகம் வேறு மாதிரி ஒரு இதில் வேலை செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகர லக்கணமே எடுத்துக்குவோம். இங்கே மகர லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியே இருக்கார், புதன் இருக்கார். இதே 8 லக்கணத்துக்கு 8ல் லக்கணாதிபதி போய் உட்காந்துடுறாரு. லக்கணத்துக்கு 8ல் போய் உட்காந்துடுறாரு லக்கணாதிபதி. ஓகேங்களா? இந்த 9ம் லக்கணத்துக்கு 5ம் ஒரு பரிவர்த்தனையாவது. அங்கே என்ன நடந்துச்சு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் 23 24 வயசு வரைக்கும் காலேஜ் முடிச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவங்க தாத்தா இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவனால் ஒரு தொழிலை செய்ய முடியல. டோட்டலாக ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்க கைக்கு சேருது. இந்த இடத்துல நம்ம யோசனை பண்ணோம். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மிராக்கலான அதிர்ஷ்டத்தை தந்தே தீரும், மாற்றமே இல்லை. அவமானத்தை தரும், பிரச்சனை தரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் 8ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம்னா எந்த இடத்துக்கு பார்க்குறது, 8 தானே பார்ப்போம். அப்போ இந்த 8ஆம் இடம் ஒரு பரிவர்த்தனை நடந்து 9ஆம் இடமும் 5ஆம் இடம்னு யாருங்க, தாத்தா. 5 9 பரிவர்த்தனை நடந்து லக்கணாதிபதி 8ல் போய் உட்காரையில் அவங்களுக்கு வேண்டாங்க அந்த சூழ்நிலையை கொண்டு தந்துருச்சு. அவனுக்கு அதுக்கு மேலே இருக்கிறத வச்சு காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் வழி. அதுவும் ஸ்திர லக்கணமாக உட்காந்ததுனால நிச்சயம் அவனுக்கு அவனுடைய உழைப்பு முழுக்க பயன்படுகிறது. இந்த இடத்துல அவன் நம்ம சொல்ல வர்ற விஷயம் அதுதான். இப்போ இதே இதில் இந்த 8ல் போய் உட்காந்த சிம்மத்தில் இந்த சூரியனுடைய நிலை முக்கியமானது.
சூரியனுடைய நிலை முக்கியமானது. ஏன்னா சூரியன் எங்கே இருக்காருங்க பார்க்கணும். அந்த ஸ்தானாதிபதி முக்கியமானது. ஆனால் இந்த இணைவு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தது, ப்ராக்டிக்கலாக நடந்தது. ஓகேங்க. இப்போ உபயம், சரம், ஸ்திரம் மூன்றுலையுமே லக்கணாதிபதியினுடைய நிலையை பார்த்துக்கிட்டோம். லக்கணாதிபதி சேரக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து அவனுடைய யோகம் அமைகிறது அப்படிங்கிறது அடுத்த சாப்டர். இப்போ மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. இவர் கூட சூரியன் இருக்கார், லக்கணத்தில் சூரியன். இதுக்கு வந்து நம்ம கிரகங்களுடைய ஸ்தான பலத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது வேற. ஆனால் இந்த லக்கணம்ங்கிற ஒரு அமைப்பு, அதிர்ஷ்ட யோக அமைப்பு, பிராப்த அமைப்பை அனுபவிக்கணும்னா அவர் சூரியனுடன் தகராறு பண்ணக்கூடாது. யார்கிட்ட? அப்பா கூட. உயரதிகாரிகளிடம் பணிவு வேண்டும். நம்மளை விட ஒரு ஹையர் போஸ்டிங்கில் கூட பணிவு வேண்டும். அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த சூழ்நிலையிலையும் செயல்பட்டு விடக்கூடாது. அதுக்கு மேலே உயர்தி இருப்பார்ல, சிவன் கூட யோகம் பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்டையும் அவங்க பார்த்துக்கணும். இந்த லக்கணம் வந்து இவருடைய இன்சார்ஜில் வந்துருச்சு, பிராப்தம்ங்கிறது இவர் இன்சார்ஜில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சந்திரன் இருந்தால் அதே மாதிரி தாய், அதே மாதிரி வரிசையாக போகலாம், சகோதரன், இப்படியே போகலாம். இப்போ லக்கணாதிபதியுடன் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் சரி, லக்கணாதிபதி சேர்ந்த கிரகமும் சரி, அந்த பிராப்தத்தை நமக்கு உருவாக்கி தந்தே தீரும். சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சார் எனக்கு பிரயோஜனம் அப்படின்னா, இவங்களுடைய காலகட்டம் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா. அந்த காலகட்டத்தில் நம்ம தேங்கி நிற்கக்கூடிய முயற்சிகள் செயல்படுத்துங்க, செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லாயிருக்கும். ஒரு அந்தரத்தை செலக்ஷன் பண்ணி செய்யலாம். ஒரு 15 நாள், 20 நாள், 1 மாதம், 3 மாதம், அந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட அந்த வெற்றியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாம் ஒன்று சக்ஸஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம நண்பர்கள் அத்தனை பேர்த்தையும் வெற்றியாளர்களாக மாற்ற முடியுமா, முடியாதா? ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறது சார். உண்மையில் ஜோதிடங்கிறது கற்றுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிராப்தமும் புண்ணியமும் செஞ்சுருக்க ஆன்மாவுக்கு மட்டும்தான் ஜோதிடங்கிற வார்த்தையை சொல்ல வரும். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரனுக்கு நவகிரகம் எத்தனைன்னு தெரியாது, எத்தனை பேர் கேட்டால் தெரியாது. உண்மை தானே? அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆளும் சரி, அவர் என்ன பொது வேலையில் இருந்தாலும் சரி, அவருடைய வளர்ச்சியை மட்டுமே கவனம் செலுத்துகிறார். இது 100% உண்மை. ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து கருத்தரங்களில் நம்மளுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்று நாம் நல்லா இருக்கணும், இன்னொன்று நமக்கு தெரிஞ்சவனுக்கு 4 பேருக்கு சொல்லி தந்துட முடியாதா? அவன் கஷ்டத்தை நம்மளால் தீர்த்து வைக்க முடியாதான்னு இந்த ஒரு மாறுபட்ட சிந்தனை வரும்போதே பிரபஞ்சம் உங்களை தத்தெடுத்துக்கொடுது. அந்த பிரபஞ்சம் தத்தெடுத்துக்கணும். ஜோதிடத்துக்குள்ள உள்ள வரணும், பிரபஞ்சம் தத்தெடுக்கணும். அப்போ ஜோதிட ரீதியாக நம்ம கிரகங்களை காமிச்சாலும் கூட பிரபஞ்சம் மனசு வைக்கணும். பிரபஞ்சம் மனசு வைக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர் கையை பிடிச்சி உள்ள எடுத்துகிட்டு வந்துடுவார் கருத்தரங்கு உள்ளார. வாப்பா நான் ஜோதிட கருத்தரங்கு போகிறேன். அவர் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பார். ஏன்னா இது ஒரு புது பாஷைங்க, உலகத்தில் இல்லாத ஒரு பாஷை, அது ஜோதிட பாஷை. இப்போ நானும் நண்பரும் அவரும் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னீங்களே, இன்னொரு ஜோதிடம் தெரியாத ஒரு நண்பர் பக்கத்தில் இருக்காருன்னா அவர் சொல்லுவார், சார் 7-8 சம்மந்தம் எப்படிங்க சார்? இவர் அப்படியே முன்னப்பட பார்ப்பார், என்ன அது 7-8 அப்படின்னா என்ன? அந்த ஜோதிட பாஷை அப்படின்னு ஒரு பாஷை இருக்குது. இந்த ஜோதிட பாஷை இயற்கையாக வருங்க, யாரும் சொல்லித்தராமல் வரும். மற்ற பாஷைகள் பேசுகிறதெல்லாம் கேட்டு வரும், பேசி வரும். இந்த ஜோதிட பாஷை தானாக வரும். அந்த ஜோதிட பாஷை உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தால் தத்தெடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டு போக போகிறீர்கள்னு அர்த்தம். ஓசோ தான் சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்னா, ஒரு அற்புதமானது 2 வார்த்தை தான், திருப்பி யோசனை பண்ணிங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். ஒரு நண்பரை போய் பார்க்க போகிறாரு, உடல்நல குறைவில் அவர் படுத்திருக்கிறார், மரண தருவாயில் படுத்திருக்கிறாரு. டாக்டர் பக்கத்தில் இருக்கார். திடீர்னு அந்த நண்பர் இறந்துட்டார். இவருக்கே 85-90 மேலே தான் இருந்துச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உயிர் போயிடுச்சுங்கிறார். ஓசோ அப்படின்னா வருத்தம்லாம் தெரிவிச்சுட்டு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க, எங்கே போயிடுச்சுன்னு கேட்டார். எங்கே போயிடுச்சுன்னு கேட்டார். நான் கேட்குறப்ப அசரித்தனமாக இருக்கும். ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. உயிர் இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குதுங்க. பேசியிருக்கிறோம், பழகிக்கிறோம், ஓடி இருக்கோம், ஓடியாந்துருக்கோம். அதுக்கு இல்லாததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அப்போ உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, எங்கே போச்சுன்னு கேட்டார். அப்போ இன்னும் சிந்திக்க வேண்டிய டாக்டருக்கே குழப்பமாகி போச்சு. ஏன்னா நம்ம சொல்கிறது உண்மைதானா? அவர் சொல்கிறாரு, ஆமாம் போயிடுச்சுன்னா எங்கே போயிடுச்சு? நம்பிக்கையாக வச்சுக்கலாம், மேலே போயிடுச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த போயிடுச்சு வச்சுக்கலாம். ஆனால் ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் பிறருக்காகவும் நம்ம சிந்திக்கிற ஒரே வாய்ப்பு இந்த ஜோதிடம் தாங்க தருது. ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட கலையை நம்ம பயின்றுகிட்டு இருக்கோம். இன்னும் லக்கணாதிபதி சம்பந்தமான ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கான்ஸ்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் 3 விஷயங்கள் தான். லக்கணாதிபதி மறைய மாட்டார். 1, லக்கணாதிபதி எந்த சூழ்நிலையிலும் அந்த ஜாதகரை கைவிட மாட்டார். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா லக்கணத்தை லக்கணாதிபதி பார்த்தாலும், லக்கணாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி பார்த்தாலும் அவர் யோகவான். அவர் எப்படி செயல்படுத்த போகிறாரு? 1-4-7-10 இருக்கையில் பொருளாதாரத்தில் ஓட வைக்கிறார், ஓடு 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 ஒன்று ஓட வைக்கிறாரு. 1-5-9 இருக்கையில் அடுத்த சந்ததிக்காக ஓட வைக்கிறாரு. 2
11, 3 இந்த மாதிரி இடத்துல இருக்கல உழைப்புக்கு தகுந்த மாதிரி தராரு. 6, 8, 12 இருந்தால் வெளியூர் ஓடி போயிருன்றார். இவ்வளோ தாங்க விஷயம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? வேறு ஜாதகம் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? சரி, லக்னாதிபதி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், வக்ர கிரகங்கள், அஸ்தங்க கிரகங்கள், ஓகேங்களா, நீச்ச கிரகங்கள், இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன? வக்ர கிரகங்கள் ரிவேஸில் இருக்குது, அஸ்தங்க கிரகம் சூரியனோட இருக்குது, நீச்ச கிரகம் நீச்சமாக இருக்குது. இதுதான் நம்ம கான்செப்டில் வச்சுருப்போம். இப்போ லக்னாதிபதி மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, வக்ர கிரகங்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வேண்டான்னு சொல்லும். தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வேண்டான்னு சொல்லும். ஒரு 2 பையன், ஒரு பெரிய செல்வந்தருக்கு 2 பையன், 2 பையனும் படித்து நல்லா வந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கு சொத்தெழுதி தர்றேன்னு விருப்பப்படுறாரு. மூத்தவன் ஜாதகத்தில் வக்ர கிரகம் இல்லை, சின்னவன் ஜாதகத்தில் 4 கிரகம் வக்ரம், 4 கிரகம் வக்ரம், ஆல்ரெடி ராகு கேது வக்ரம். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு உங்கள் சொத்து தேவையில்லை, எனக்கு உங்கள் சொத்து தேவையே இல்லை, நான் தனியாக நின்று என் சொந்த காலில் சாதிப்பேன் அப்படிங்கிறான். இந்த தன்மை தான் இந்த வக்ரம், இந்த தன்மை தான் வக்ரம். நீங்கள் வக்ரம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடணும், குரு வக்ரமா தம்பி, பணம் விஷயத்தில் கவனமாக இரு, யார் பணம் கொடுத்தாலும் வேண்டாங்காத, யார் பணம் கொடுத்தாலும் வேண்டாங்காத, கன்சீவானா கம்முன்னு விட்டுரு, அபார்ட் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா குரு வக்ரமான என்ன செய்யுங்க, அதை தட்டி விட்டுரும். லக்கணத்தில் குரு இருந்தாலும் இதே தன்மை தான். லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணுங்க, லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அலட்சியத்தை ஏற்படுத்தும். திக்பலம் அடையுது, அதெல்லாம் உண்மை, நல்ல வலுவாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. நானே ஒரு திக்பலத்தை பற்றி ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அலட்சியத்தை தரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், பண விஷயத்தில் மதிக்க மாட்டார். பணம் என்னப்பா பணம், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். குழந்தைங்க அவங்கள பற்றி கவலையே இல்லை, அவங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி அலட்சியத்தை தர்றது. இதே இடத்துல புதன் உட்கார்றாரு லக்கணத்தில், படிச்சுக்கலாம், பரீட்சைக்கு 4 நாள் இருக்கையில் படிப்பான், ஆனால் 99 மார்க் 98 மார்க் எடுப்பான். அவனே ஆரம்பத்துலேருந்து படிச்சிருந்தானா இன்னும் 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்திருக்க மாட்டானா? அப்போ அந்த அலட்சியத்தை தந்துடும். இந்த அலட்சிய போக்கினை இந்த வக்ர கிரகங்கள் தரும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்போ லக்கணாதிபதி வக்ரம் அடைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் நாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையும் ஓகே சரி அப்படியா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இந்த வக்ரத்தை நாம் வெல்ல முடியும். இதுக்கு இறைப்பரிகாரங்களாக பார்த்தீங்கன்னா மனித முகமற்ற தெய்வங்கள் வழிபாடு அருமையாக கேட்கும். செவ்வாய் வக்ரம் அதே தாங்க, இட விஷயத்தில் அவன் இறங்கி வரும்போது நம்ம வேணான்றது, அண்ணன் தம்பி விஷயத்தில் வச்சுக்கப்பா, அதனால் என்ன என்கிட்ட இருந்தானே உங்ககிட்ட இருந்தானே. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே, நீங்கள் கற்ற கல்வி, சேர்த்த சொத்துக்கள், கிடைத்த சொந்தங்கள், அப்படியே கிடைத்த இளமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு மாறிக்கிட்டே போகும். இன்னும் ஒரு 150 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசையாக கட்டின வீட்டில் வேற ஒருத்தர் குடியிருப்பார், அவருக்கு உங்கள் பேர் கூட தெரியாது. ஏன்னா அசட் வித்துட்டு பசங்க ஃபாரின் போயிருக்கலாம், பேரன் ஃபாரின் போயிருக்கலாம். பேரனோட மகனை பற்றி நமக்கு தெரியுமா, இல்லை பேரனோட மகன் நம்மளை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்குவானா? இன்றைக்கி அப்படியே கட்டி காப்பாற்றக்கூடிய இந்த ஸ்திரமில்லாத இந்த விஷயங்கள் இது மேலே நம்ம மனம் போக 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 உண்மையான நம்மளுடைய அடுத்த கட்டம் தெரியாமல் போயிடும். அதுக்குள்ளே போனோம்னா எங்கெங்கேயோ போயிடும் கிளாஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தன்மை செவ்வாயில் ஏற்படும் சகோதர வகையில் அலட்சியத்தை காட்டும் வக்ரம் தான். அஸ்தங்கம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் அவர் பயன்படுத்த முடியாது, வேடிக்கை மட்டும் பார்ப்பார். ஒருத்தர் ஃபேமஸான சுகர் கடை, அதாவது ஸ்வீட்ஸ் கடை, லாலா மாதிரி அப்படி பெரிய பால் ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய கடை, அதில் ஒருத்தர் ஃபுல் இன்சார்ஜ் அவர் தான், ஆனால் அவருக்கு சுகர் தொட்டு கூட பார்க்கக்கூடாது சுகரை. ஒருத்தர் பெரிய கார் கம்பெனியுடைய டீலர், அவருக்கு டிரைவிங் தெரியாது, வண்டி ஓட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய 4 வீடு கட்டியிருப்பார், அவர் கேட்டால் அவர் வேற ஒரு ஊரில் இருப்பார், அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூட மாட்டார். ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிக்க விடாமல் வேடிக்கை பார்க்க வைக்கிறது அஸ்தங்கம் ஆச்சுங்களா. இது ஒரு குறிப்பான முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, நீச்சம் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீச்சங்கிறது எந்த விதத்திலும் தவறான அமைப்பே கிடையாது. அது லக்கணாதிபதி நீச்சம் அடையாது எந்த விதத்திலும் தப்பு இல்லை. உண்மையிலே அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது. லக்கணாதிபதி நீச்சம் அடைஞ்சவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு நபர், நல்ல சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு புதன் நீச்சம்னு வச்சுக்கோம், நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், புதன் நல்ல வேலைக்காரன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுறது, அவர் பலகீனமாய் படுத்துக்கிட்டார், அவ்வளோதான் விஷயம். அவர் எந்த சூழ்நிலையும் பகைக்கல. இப்போ பகை கிரகங்கள் வேற, நீச்ச கிரகம் வேற. யாரை நம்புறதுன்னா நீச்ச கிரகத்தை நம்பலாம், நீச்ச கிரகத்தை நம்பலாம், பகை கிரகத்தை நம்ப முடியாது.
ஏன்னா பகை கிரகம் கூட இருந்தே கொஞ்சம் மாற்றி விட்டுரும். ஆனால் நீச்ச கிரகம் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாது. என்னென்னா ஸ்லோவாக பலன்கள் இருக்கும், பலன்கள் மிகச் ஸ்லோவாக இருக்கும். இப்போ வேணும் 1 மணிக்கு பசிக்குதுன்னு நீங்கள் ஆர்டர் போடுவீங்க, ஒரு 3 மணி சுமார் கொண்டு வந்து விதவிதமாக கொடுத்துருவோம். அப்போ உங்கள் பசி போயிருக்கும். அதுக்கு பேர் தான் நீச்சம். அப்போ லக்னாதிபதியோ லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதியோ வக்கரமோ அஸ்தங்கமோ நீச்சமோ அடைந்திருந்தால் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். என்ன சார் கவனம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து திட்டங்களாக ஏற்படுத்திக்கணும். திட்டங்கள் ஏற்படுத்தும் போது லக்னாதிபதி அதை செயல்படுத்தி தருவார். ஒரு வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்குன்னு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், பிளானிங். அரசாங்கமே அதானே செய்கிறாங்க. 5 ஆண்டு திட்டம் போட்டாங்க, பட்ஜெட் போடுறாங்க. எதுக்காக? இந்த திட்டங்கள்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணும்போது லக்கணம் செயல்பட ஆரம்பிச்சிடும், பயணப்பட ஆரம்பிச்சிடும். இதை மிஸ் பண்ணுறதுல தான் வர்ற பிரச்சனைகள் இது எல்லாமே. அப்படி பார்க்கும்போதுங்க, இன்றைக்கி நம்ம பார்த்ததில் லக்கணாதிபதியும் லக்கணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இது போன்ற அரிய கருத்துக்கள் வரும் கூட்டங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.